விடை கிடைத்து விட்டது. ஆசிரியர் பாரத தேவி, வாசிப்பவர் உங்கள் கீர்த்தனா. போன பகுதியில நம்ம லலிதாவுக்கும் கதிருக்கும் தான் கல்யாணம் பண்ண போறாங்க, அதுவும் உடனே பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம். தடுக்க எவ்வளவோ முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். வாங்க, அந்த முயற்சிகள் கை கொடுக்குதா இல்ல அது காலத்தின் பிடியில சிக்கி கோரத்தாண்டவம் ஆட போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போகலாம். இது நாள் வரையில் அந்நி என்ற அளவில் அந்நியப்படுத்தி இருக்கும் அவளோடு தன்னால் முகம் நிமிர்த்தி அந்த விழிகளை பார்த்து காதல் மொழிகளை பேச முடியுமா? இதை நினைக்க நினைக்க கதிருக்கு தலை பாரமாய் கனத்தது. முகத்திலும் முழிக்காமல் எங்கேயாவது இந்த உலகத்தின் ஓரத்திற்கு ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. ஆனால் தான் ஓடினாலும் இந்த நினைவுகள் அவனை ஒரு நிழல் போல் அல்லவா தொடர்ந்து கொண்டிருக்கும். கடைசியாக அப்பாவிடம் ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா என்று அவன் எண்ணிக்கொண்டு இருக்கையிலேயே துரைசாமி அங்கு வந்து விட்டார். என்னடா கதிர், இன்னைக்கு ஜவுளி எடுக்க போகணும்னு உன்கிட்ட சொல்லி இருந்தேனே, ஆனா நீ இப்படி வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி போறது என்றார். அவனிடம் அப்பா சொன்னதை கேட்டதும் ஏதேதோ சொல்ல நினைத்தவன் ஒன்றும் சொல்லாமல் நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல என்றான். அவர் முகத்தை பார்க்காமலேயே என்னடா இப்படி சொல்ற, கல்யாண மாப்பிள்ள நீ, உனக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸை எடுக்க வேண்டாமா, சொல்ல வேண்டாம் என்று எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் கூட அவன் வாயிலிருந்து தானாகவே அந்த வார்த்தை வந்துவிட்டது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணே இல்லைன்னு ஆன பிறகு ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு என்றதும் துரைசாமி அவன் அருகில் வந்து அவன் தோளில் கை வைத்தவாறே, கதிர், நீ உன் அப்பாவை புரிஞ்சுக்கவே மாட்டியா என்றார். அவர் முகம் கலங்கி இருந்தது. தன் அப்பாவை பார்க்கையில் அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் மௌனமாக நின்றான். கதிர் கொஞ்ச நேரம் இப்படி உட்காரலாமா என்று கேட்டுக்கொண்டே அவனை உட்கார வைத்தவர் அவன் எதிரிலேயே தானும் உட்கார்ந்தார். அவன் அப்பா முகத்தை ஏறிட்டு பார்க்கவே இல்லை. பளிச்சென்று கிடந்த நீல வானம் தன்னுள் பஞ்சு பொதிகளை அடுக்கி வைப்பதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நான் சொல்றத கேட்க நீ விரும்புறையோ இல்லையோ, ஆனா கதிர், நான் முந்தைய கால விஷயத்தை சொல்லிதான் ஆக வேண்டும். எங்களுக்கு 5 வருஷமா குழந்தையே இல்லை என்று துரைசாமி சொன்னதும் அவன் அப்பாவை ஆச்சரியமாய் பார்த்தான். இந்த விஷயத்தை அவன் இதுவரை கேள்விப்படவே இல்லை. அப்பாவோ அம்மாவோ அவனிடம் சொன்னதும் இல்லை. அம்மா போகாத கோயில் இல்லை, நான் பார்க்காத வைத்தியம் இல்லை. கடைசியா இப்போ நமக்கு ஜோசியம் சொன்னாரு, இவரை போய் தான் பார்த்தோம். அங்க என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாரு, முதல்ல அடுத்த வருஷம் உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே பொன் குழந்தை பிறந்துச்சு. கதிருக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இந்த விஷயம் இதுவரைக்கும் அவனுக்கு தெரியாது. அப்பாவோ அம்மாவோ சொன்னவும் இல்லை. ஆனா 3 நாள் தான் அந்த குழந்தை உயிரோட இருந்தது. பிறகு என்று சற்று நேரம் தலையை குனிந்தவாறு மௌனமாய் இருந்தார். இத்தனை வருஷங்களாகியும் அந்த துக்கம் இன்னும் அவர் நெஞ்சை விட்டு போகவில்லை என்று நினைத்தபோது அவனுக்கு அப்பா மீது இரக்கமாக இருந்தது. பிறகு 3 வருஷம் நாங்கள் பழையபடி குழந்தை வரத்துக்காக அலைஞ்சோம். இதே ஜோசியரிடம் திரும்பவும் போனோம். திரும்பவும் 3 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறக்கும். அதுவும் ஆண் குழந்தை தான், 2 ஆண் குழந்தையதான் பிறக்கும். 2வது குழந்தை பிறந்த பிறகு உடனே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். நீ வேலை பார்க்க ஆபீஸ்ல மேனேஜரா பதவி உயர்வு வரும், சொந்த வீடு வாங்குவீங்க என்று சொன்னார். அதுபடிதான் இதுவரையிலும் நடந்திருக்கு. இப்ப கூட உனக்கும் ரஞ்சனிக்கும் பேசி வச்ச கல்யாணம் என்றவர் நாங்க ஒரு தப்பு செஞ்சிட்டோம் என்றார். அவர் தொண்டை பேச முடியாமல் இடறியது, கண்கள் கலங்கியது. அப்பாவின் நிலையை பார்த்து கதிர் கரைந்து போனான். அவர் இப்படி குன்னி குறுகி போயிருந்ததை ஒரு நாளும் பார்த்ததில்லை. அப்பா என்றான், நாங்க செஞ்ச தப்புக்கு நீங்க தான் எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா நாங்க உங்களுக்கு உங்க மனசுல இருக்கிற ஆசையை புரிஞ்சும் கூட உனக்கும் அண்ணனுக்கும் பேசின பெண்களை மாத்தி உங்களை இக்கட்ல சிக்க வச்சு உங்க வாழ்க்கையையே புரட்டி போட்டுட்டோம் என்றவர், கதிர், இப்போ நான் ஒரு குற்றவாளி, நீ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுக்கலாம், நான் ஏத்துக்கிறேன் என்றதும் கதிர் துடித்து போனான். அவர் கைகளை ஆதரவோடு பற்றினான். என்னப்பா இது, என்னென்னவெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க,
இல்ல கதிர், நீங்க சின்ன வயசா இருக்கும்போதே உங்களுக்கு அத்தை வீட்டு பொண்ணுங்க கூட கல்யாணம் பேசினது தவறான செயல். அதோட உனக்கு ரஞ்சனியையும் ரமேஷுக்கு லலிதாவையும் பேசுறது பெரிய தப்பு. என்னையும் அம்மாவையும் மன்னிச்சிருங்கப்பா. அதுவும் கல்லடிப்பட்டது போல் அலறினான் கதிர். என்னப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியேறிடுவேன். வேண்டாம் கதிர், இப்பவே நீங்க விரும்பிய பெண்களை உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடியலையேன்னு நானும் அம்மாவும் தினம் தினம் தூக்கத்தை இழந்து தவிக்கிறோம். நீங்க ஏதாவது செஞ்சா எங்களால தாங்காது. இப்ப கூட ஜோசியர் சொன்ன வார்த்தையை மீறி உனக்கு ரஞ்சனியை கட்டி வைக்கலாம். ஆனா இப்படி மாத்தி கட்டினா ஒருத்தன் நோயாளியாவும் இன்னொருத்தனுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு இதே ஜோசியர் தலையில அடிச்சு சத்தியம் பண்றாரே கதிர், நான் என்ன செய்யட்டும் என்றவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். அப்பா அழுகிறாரா? கதிர்க்கு யாரோ தன்னை தலைக்கொப்புற தூக்கி அடித்தது போல் விதிர்த்து போனான். அவன் அறிந்தவரை வீட்டிற்குள்ளும் சரி வெளியேவும் சரி சிரித்து சிரித்து பேசும் அப்பாவை தான் அறிந்திருக்கிறான். இவர்களோடு சேர்ந்து 4 பையன்கள் கிரிக்கெட்டோ பந்தோ விளையாடி கொண்டிருந்தால் சின்ன பையனாக ஓடி வந்து நானும் கலந்துக்கிறேன்டா என்று சொல்லி கலந்து கொள்வார். வீட்டில் கூட இவர்கள் செஸ்ஸோ சீட்டோ விளையாண்டால் இவர்களோடு கலந்து கொள்வதோடு நடுவில் வந்து உட்கார்ந்து கொள்வார். சாப்பிடும்போது அவர் கூட இருந்தால் இன்னும் இன்னும் என்று கேட்டு வாங்கி சாப்பிட தோன்றும். அப்படி பரிமாறுவார். இவர்கள் ஏதாவது தப்பு செய்தால் கூட அம்மாவாவது சில சமயங்களில் பற்களை கடித்து கண்களை உருட்டி அதட்டி இருக்கிறார். ஆனால் இந்த அப்பாவோ தப்பு செய்யும் நேரங்களில் இவர்களிடம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே அன்பு காட்டுவார். வாடிய முகத்தோடு பயத்தில் மிரண்ட விழிகளோடும் உங்கள் கண்ணீரை வெளியேற்ற தயாராக இருக்கும்போது அப்பா ஓடி வந்து அணைத்துக் கொள்வார். நீங்கள் தப்பு செய்யாம வேற யாரு செய்வாங்க? சின்ன பிள்ளைய கண்டிப்பா தப்பு செஞ்சுதான் ஆகணும். ஆனாலும் என் பிள்ளைங்க மறுபடி இந்த செய்யவே மாட்டாங்க. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, இனிமே தான் என் பிள்ளைங்க கெட்டிக்காரங்களா வரப்போறாங்க என்று அவர் சொல்லும் போதெல்லாம் இனிமே தப்பே செய்யக்கூடாது என்றுதான் ரமேஷும் இவனும் பேசியிருக்கிறார்கள். அப்பாவுக்காக அதன்படி நடந்தும் இருக்கிறார்கள். இதுவரை எந்த விஷயத்துக்காகவும் அவரை புண்படுத்தியதே இல்லை. அவரும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளின் தேவைகளை அவர்கள் கேட்காமலேயே செய்து முடித்து ஆச்சரியப்பட வைப்பார். எத்தனையோ முறை ஆசையோடும் தங்கள் தேவை பூர்த்தியான சந்தோஷத்தோடும் அவரை கட்டி பிடித்திருக்கிறார்கள். என்ன கதிர், இந்த அப்பாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கு கூட ஒரு யோசனை தோணுது. என்னப்பா அது? ரஞ்சனி லலிதா கிட்ட விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அதுவும் இவங்களைத்தானே கட்டிக்க போறோம்னு ஒன்னும் மண்ணா பழக போய் தானே உங்களுக்கு அவங்கள கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரஞ்சனியும் லலிதாவும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். வேற இடத்துல வேற பொண்ணுங்களா பார்த்து பேசி இதே முகூர்த்தத்துல முடிச்சிருவோம். நீ என்ன சொல்ற என்றதும் கதிருக்கு அடிபட்டது போல் இருந்தது. என்னப்பா, அத்தை மேல அவ்வளவு பாசமா இருக்கிறவங்க அவங்க பொண்ணுங்களை தான் என் பிள்ளைகளுக்கு கட்டிக்க போறேன்னு அவங்க நெஞ்சில இத்தனை வருஷமா காலமா நம்பிக்கையை வளர்த்துட்டு இப்ப போய் இப்படி சொன்னா எப்படிப்பா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, நாங்க தப்பு செஞ்சுட்டு உங்களுக்கு தண்டனை தரோம்னு. ஆமா கதிர், அது உண்மைதானே. ஆனா இப்ப நீங்க எல்லா தண்டனையும் அத்தைக்கு கொடுக்குறீங்களேப்பா. என்னப்பா குற்றம் செஞ்சாங்க? என் கூட பிறந்துட்டாளே, அதுதான் அவ செஞ்ச குற்றம். எனக்கு 15 வயசு, அவளுக்கு 12 வயசு. அந்த வயசுக்கே 2 பேரும் அனாதையாயிட்டோம். வெறும் 10ஆம் வகுப்போட என் படிப்பை முடிச்சிட நினைச்சேன். ஆனா உன் அத்தை அதுக்கு விடலை. வீட்டு வேலை செஞ்சு என் குறைப்படிப்பை முடிக்க வச்சா. அவெல்லாம் எனக்கு இருக்கிற சோற்றை வச்சுட்டு அவள் சாப்பிட்டதா என்கிட்ட பொய் சத்தியம் செஞ்சு பட்டினியா கிடப்பா. நான் இவ்வளவு தூரம் படிச்சு பதவியில இருந்ததுக்கு உன் அத்தையும் ஒரு காரணம். அவளுக்கு என்னை தவிர வேறு யாரையும் தெரியாது. அதனாலதான் அத்தையை தனியா தவிக்க விடக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தேன். உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே அவகிட்ட என் தங்கைக்காக நீ எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கணும்னு சொன்னதும் அவங்க என் அண்ணனுக்குத்தானே மனைவியா வரப்போறாங்க.
அதனால நான் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன்னு சொன்ன பிறகுதான் உன் அம்மாவையே நான் கட்டிக்கிட்டேன். ஆனா இப்ப நீங்க சொன்ன சொல்லையே மாத்துறீங்களேப்பா. இப்படி நீங்க மாறி பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கும்போது அத்தையும் மாமாவும் எப்படி கஷ்டப்படுவாங்க? என்னை என்ன செய்ய சொல்ற கதிர்? எனக்கு என் பிள்ளைகள் கவலைப்படாம சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் சுயநலவாதி ஆயிட்டேன், ரொம்ப சுயநலவாதி ஆயிட்டேன். இன்னொரு இடத்துல நீங்க பெண்ணை பார்த்து பேசி கல்யாணம் முடிச்சு வச்சா மட்டும் எங்க மனசு மாறிடும்னு நினைக்கிறீங்களாப்பா? அது நிச்சயம் மாறாது. முதல்லா மனசுக்குள்ள வந்த பெண்ணைத்தான் அது சுத்திக்கிட்டு இருக்கும். அப்பா ஒன்று செய்யலாம் கதிர், சொல்லுங்கப்பா. நான் என் பிள்ளைகள் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அதனால நான் செத்து போயிடுறேன் என்று சொல்லவும் கதிர் பயந்து அப்பாவின் வாயை பொத்தினான். அப்பா, வழி நடத்துறவங்க நல்லவங்களா இருந்தா தான் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எங்களை வழி நடத்துறவங்க, நீங்க தப்பா நடந்துக்க கூடாது. உங்க வேதனையை நான் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்பா. எங்களுக்கு உங்க இஷ்டப்படியே கல்யாணத்தை முடிச்சு வைங்கப்பா என்றான் கதிர். கல்யாண ஜவுளி எடுப்பதற்காக கடைக்குள் வந்த போது லலிதாவிற்கு மனம் படபடத்தது. கடவுளே, கதிர் என் கண்ணிலே படாமல் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று மனதுக்குள் இருந்து கைகொப்பி வேண்டிக் கொண்டவள் இப்போது அம்மாவின் பின்னால் முகத்தை மறைத்தவாறு அவளையே ஒட்டி கொண்டு வந்ததை பார்த்து கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் நினைச்சா சிரிப்பாதான் இருக்கு. மாப்பிள்ளைக்காரன் என்னன்னா, கடைக்கே வரமாட்டேன், நீங்க எடுத்துட்டு வர ட்ரெஸ்ஸையே நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். இங்கே பொண்ணு என்னன்னா, அம்மான முந்தானையிலே மறைச்சு விட்டுருது என்று கௌரி சொல்ல எல்லோரும் சிரித்தார்கள். கதிர் கடைக்கு வரவில்லை என்றதும் லலிதாவிற்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த நிம்மதி எத்தனை நாளைக்கு? இப்போதெல்லாம் லலிதாவிற்கு எதிலும் நாட்டம் செல்வதில்லை. தான் கதிருக்கு செய்ய போகும் துரோகத்தை நினைத்து நினைத்து மருகி தவிக்கிறாள். தன்னை குறைப்பட்டவளாக நினைத்து மாய்ந்து போகிறாள். கண், கால், கை என்று இல்லாதவர்கள் மட்டும் ஊனமல்ல, கல்யாணத்திற்கு முன்பே கற்பை பறிகொடுத்து விட்டு நிற்கிறவள் கூட ஊனப்பட்டவள்தான் என்று எண்ணி மருகினாள் லலிதா. என்னம்மா விதவிதமா சேலை எடுத்து போட்டிருக்காங்க, இங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? இத்தனை சேலையில எந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்குன்னு எடு என்று அம்மா சொன்னதை கேட்டு நினைவு கலைந்தாள். வண்ணவன கலர்களில் சேலை குவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவள் வண்ணங்களில் மயங்குவதில்லை. இப்போது எல்லா வண்ணங்களும் ஒன்றாய் சேர்ந்து அவளை பயமுறுத்துவது போல் இருந்தது. அது வெறுமையாய் கிடக்கையில் இந்த வண்ணங்கள் எதற்காக? அவள் தங்கையிடம் கெஞ்சினாள். ரஞ்சனி, எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல, நீதான் இந்த மாதிரி புடவை எடுக்கிறதுல கலர் செலெக்ஷன் பண்றதுல பெஸ்ட்னு பேர் வாங்கியிருக்கே, நீயே எனக்கு ஒன்று எடுத்து விடேன் என்று லலிதா கெஞ்சும் குரலில் சொன்னபோது, இப்படியெல்லாம் சொல்லி எனக்கு ஐஸ் வச்சா நான் அப்படியே குளிர்ந்து போயிருவேனாக்கும். கதிர் குணம் எனக்கு தெரியும். உனக்கு நான் எடுக்கிற சேலை பொருந்தலைன்னு வச்சுக்க, பிறகு என் கூட தான் சண்டைக்கு வருவான் என்றதும் அவளை அதிர்ச்சியோடு பார்த்தாள் லலிதா. இவள் வேணும் என்றுதான் இப்படி பேசுகிறாளா? தன் மனதை நன்றாக அறிந்தவள் எதற்காக இப்படி பேசுகிறாள்? அப்படி சொல்லு ரஞ்சனி என்று சொல்லிவிட்டு எல்லோரும் இவளை பார்க்க லலிதா கஷ்டப்பட்டு சிரிக்க முயன்றாள். ஆனால் சிரிப்பை விட அழுகைதான் முந்திக் கொண்டு வந்தது. பார்க்கும் சேலைகளில் எல்லாம் ரமேஷின் முகம்தான் தெரிந்தது. அதோடு அவளுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் அவள் காதில் ரகசியமாக அவன் ஏதோ சொல்வதும் கேட்டது. இப்போதெல்லாம் அவள் தனிமைப்பட்டு நிற்கையில் அவன் குரல் இப்படிதான் ரகசியமான குரலில் வசிப்படுகிறது. நெருப்பில் நிற்பவள் போல் உடம்பும் மனசும் அனலாய் கொதித்து நிற்க முடியாமல் நின்று கொண்டிருந்தாள். இப்போதே கடையை விட்டு ஓடிவிட வேண்டும் போல் தோன்றியது அவளுக்கு. ஆனால் இவர்களையெல்லாம் தவிர்த்து விட்டு எப்படி ஓடுவது? அம்மா சொன்னது போல் நமக்காக வாழாமல் இந்த சமூகத்திற்காக தான் வாழ வேண்டி இருக்குமோ? இப்படி பலவாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது லலிதாவிற்கு உதவி செய்வதை போல் கடைக்கார பெண்ணே, அக்கா, இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும், இதுவரைக்கும் இந்த மாதிரி மாடல் வரவே இல்லை, இப்பதான் வந்திருக்கு என்று ஒரு சேலையை எடுத்து காண்பித்ததும் ஆர்வத்துடன் அதை வாங்கி கொண்டு
சமய சஞ்சீவி போல் உதவியவளை நன்றியோடு பார்த்துவிட்டு, அத்தை நிஜமாலுமே இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு அத்தை, இதையே எடுத்துருங்க. அம்மா, இந்த கடைக்காரவளுக்கு இதே வழக்கமா போச்சு. பழைய மாடல் சேலைகளை புது மாடல் இந்த மாதிரி சேலை வரவே இல்லைன்னு சொல்லி வித்துறாங்க என்றாள் ரஞ்சனி. இல்லக்கா, உண்மையாவே இந்த மாடல் இப்பதான் வந்திருக்கு என்றதும் ரஞ்சனி அவளுடன் சண்டைக்கு போனாள். நான் உனக்கு அக்காவா என்று அதட்ட அந்த பெண் மிரண்டு நிற்க, ராஜேஸ்வரி, எங்க போனாலும் உனக்கு இந்த மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதே வழக்கமா போச்சு. பெயர் தெரியாத பொண்ணுங்களை அக்கான்னு தானே கூப்பிடுவாங்க, பிறகு என்ன அம்மா நான் கூப்பிடுவாங்க என்று மகளை அடக்கினார். லலிதாவிற்கு அங்கு நிற்கவே முடியவில்லை. அத்தை, எனக்கு தலை வலிச்சிட்டு இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன், மற்றதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க என்றதும் கௌரி உரிமையோடு வந்து அவளை தொட்டு பார்த்தாள். கண்ணம் கழுத்து நெற்றி என்று அன்பும் பாசமாக தொட்டு பார்த்து கொண்டிருக்கும் அத்தையின் கரத்தை பிடித்து கொண்டு தன் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லி கதறி விட வேண்டும் போல் இருந்தது லலிதாவிற்கு. ஆனால் கௌரி தன் கணவரிடம், நிஜமாகவே லலிதா உடம்பு சுடுதுங்க, ஒரு மாத்திரையும் காப்பியும் வாங்கிட்டு வாங்க என்று சொல்ல கடைக்கார பெண் குறுக்கிட்டாள். மாத்திரை இங்கேயே இருக்கு, இதோ நானே காப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் என்றதும், இல்லை நான் வீட்டுக்கு போறேன், தலை சுத்துற மாதிரி இருக்கு என்று கெஞ்சினாள் லலிதா. அவளின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட துரைசாமி, பாவம் லலிதா, ஒரு வாரமா ஜுரத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, கல்யாணம் வேற வருது, நல்லா ஓய்வெடுக்கட்டும், நானே அவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாரேன் என்றவாறு வண்டியை எடுத்தார் துரைசாமி. ரொம்ப நன்றி மாமா என்று லலிதாவின் வாயிலிருந்து ஒரு சொல் வந்தாலும் அவள் மனதுக்குள் மாமாவிற்கு 1000 நன்றிகளை சொல்லிக்கொண்டு வண்டியின் பின்னால் உட்கார்ந்தாள். துரைசாமி வண்டியை மெல்ல ஓட்டிக்கொண்டே போக சாலைகளில் நிறைந்திருந்த ஜனங்களை வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் லலிதா. தன்னை தவிர எல்லோரும் சந்தோஷமாக இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. இவங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லையா? இவங்களை போல ஏன் என்னால சந்தோஷமா இருக்க முடியல? பாவம் செஞ்சவங்களாலதான் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நானும் பாவம் செஞ்சுட்டேனோ? சின்ன அறியாமையால செஞ்சுவிட்ட தப்பு கூட பாவம் செய்யற லிஸ்ட்ல தான் வந்து சேருமோ? அப்படி என்னையும் சேர்த்து விட்டாங்களோ? இந்த பாவச்சையிலிருந்து எப்படித்தான் நான் விடுபடுறது? நான் என்னதான் செய்யறது? அவள் மாமா முதுகையே பார்த்து கொண்டு வந்தாள். அவர் மனதைப் போலவே அவர் முகமும் அகலமாய் இருந்தது. குழந்தையிலிருந்து அப்பா அம்மா முகத்தை தவிர வேற்று முகங்கள் ஒன்று அவளுக்கு அறிமுகமாயிருந்தால் அது அத்தையும் மாமாவின் முகங்கள் தான். மாமா மிகவும் நல்லவர்தான். இதுவரையில் அவர்களை பார்த்து முகத்தை சுளித்ததில்லை. ஒரு தாயை விட பாசமும் அன்புமாகத்தான் அவர்களிடம் இருந்திருக்கிறார். இவரிடம் கூட தன் நிலையை எடுத்துச் சொல்லலாமே என்று நினைத்தவளுக்கு எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. மூத்தவன் ரமேஷிற்கே என்னை கட்டி வையுங்கள் என்றார், அல்லது அவரும் நானும் ஒன்றாகி விட்டோம் என்றார். அசிங்கமும் அவமானமும் ஒரு புழுவை போல் அருவருப்பாய் அவள் உடல் முழுவதும் வெளிய கூசி போனாள். இறங்கிக்கோ லலிதா என்று சொன்ன பிறகுதான் அவளுக்கு தன் வீடு வந்து விட்டது என்பதே ஞாபகத்திற்கு வந்தது. வீட்டிற்குள் மாமாவை வரவழைத்து தன் நிலையை பற்றி எப்படியாவது கோடிவிட்டு காட்டிவிட வேண்டும் என்று அவள் எண்ணியவாறு வண்டியிலிருந்து இறங்கும் போதே, சரிம்மா நீ போய் பேசாம படு, ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு எனக்காக காத்துட்டு இருந்தாலும் இருப்பாங்க, ஏன்னா பணம் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு என்றவாறே புறப்பட்டு விட்டார் துரைசாமி. வீட்டு சுவரில் முட்டிக்கொண்டு அழ வேண்டும் போல் இருந்தது லலிதாவிற்கு. சென்று வீட்டின் வாசல் கதவை பூட்டிக்கொண்டு தன் அறைக்குள் வந்து பொத்தென்று கட்டிலில் விழுந்தாள். மனச்சுமையும் வயிற்றுச்சுமையுமாய் அவளை பாடாய்ப்படுத்தியது. ஓவென்று வாய்விட்டு கதறினாள். என்ன இது? ஏன் இப்படி செய்தேன்? அம்மா என்னை ஒழுக்கமா வளர்க்கவில்லையா? ஒழுக்கத்தின் குறியீடுகளையே நான் மறந்து விட்டேனோ? மெல்லியதாய் இதழ் இதழாய் பிரித்து பிரித்து ரசித்து ரசித்து நுகர வேண்டிய பூ, பூவின் உள்ளே இருக்கும் ரகசியமான மகரந்தங்கள் அவளை பொறுத்தவரை ஏன் பெரிய பெரிய கற்சுமையாய் மாறி அவளை இருக்குவதோடு அவள் மூச்சையும் திணறடிக்க கடிக்கிறதே. இதை எத்தனை காலத்துக்கு தான் பொறுப்பது? இந்த உயிர் உடலில் இருப்பதால் தானே இந்த அவமானம் எல்லாம். அதை போக்கிவிட்டால் என்று எண்ணிய போது லலிதாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சேலையை எடுத்து கட்டிலில் ஏறிக்கொண்டு ஃபேனில் மாட்டினாள்.
வாசல் கதவு திறக்கும் சத்தம். அக்கா அக்கா என்று கூவியவாறே ரஞ்சனி வர அவிழ்த்து சேலையை அப்படியே தன் மீது போத்தியவாறு சுவரோடு முடங்கி கொண்டாள் லலிதா. என்னம்மா, ஏதாவது மாத்திரை போட்டியா இல்லையா என்று கேட்டவாறே அத்தை கௌரி உள்ளே வர அவிழ்த்த சேலையோடு குறுகி படுத்திருந்தார். அப்பவும் யாராச்சும் உடுத்தின சேலைய மூடி படுத்திருப்பாங்களா? ரஞ்சனி, ஒரு போர்வையை கொடு லலிதாவுக்கு, மூடி விடுவோம் என்று சொல்லவும் ராஜேஸ்வரி உள்ளே வந்தாள். எல்லாம் நடிப்பு, அத்தை எல்லோரும் தன்னை கொஞ்சணும்னு நினப்பு என்று ரஞ்சனி சொன்னதும் வாய மூடு என்று ராஜேஸ்வரி அதட்ட லலிதா விசும்பி விசும்பி அழுதாள். ரஞ்சனி கூட பதறிவிட்டாள். அக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்றால் மன்னிப்பு கேட்கும் குரலில். இதற்குள் ராஜேஸ்வரி மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்து அவள் விழுங்கவும், இரு அண்ணி, குழம்பு இருக்கு, குக்கர்ல சாதத்தை வச்சுட்டேன், ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சிடறேன், காலையிலேயே சமையல் எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கலாம், ஆனா ஜவுளி எடுத்துட்டு ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு இருந்தோம், இவ தான் எல்லோருக்கும் முந்தி வந்து இப்படி படுத்திருக்காளே, என்னத்த சாப்பிடுறது என்று ராஜேஸ்வரி சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே, யாரும் பொரியல் அவியல்னு வைக்க வேண்டாம், எல்லாமே இதோ வந்துருச்சு என்றவாறு சதாசிவம் ஹோட்டலில் இருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து விட்டார். ரஞ்சினி, அத்தைக்கும் மாமாவுக்கும் இலையை போடு என்றவர், இன்னைக்கு கல்யாணத்துக்கான ஜவுளி எடுக்கிறதுல எல்லோரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், முதல்ல புது பொண்ணை கூப்பிடுங்க என்று தன் பக்கமா இலையை போட்டுக்கொண்டு, என் மருமக எங்கிட்ட தான் உட்காந்து சாப்பிட போறா என்றவர், இங்க வாமா, அப்பவே இலையை போட்டுட்டு உனக்காக தான் காத்திருக்கிறேன் என்றார் உற்சாகமான குரலில் துரைசாமி. அத்தா மாமா மீது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மீதே அவளுக்கு வெறுப்பாய் வந்தது. ஒருத்தனின் கையில் ஒருத்தியை சேர்ப்பதற்கு ஏன் இப்படி பறக்கிறார்கள் என்று நினைத்தவாறே தன்னுள்ளே குமரும் கோபத்தை வெளிக்காட்டாமல் எழுந்து வந்தாள். சோற்றில் நெய்யை ஊத்திக்கொண்டே, என்ன மச்சினரே, நம்ம ரமேஷிற்கு இந்த கல்யாண விஷயத்தை சொல்லிட்டீங்களா இல்லையா என்று சதாசிவம் கேட்கவும் லலிதாவின் நெஞ்சம் படபடத்தது. சோறு தொண்டைக்குள் இறங்க மறுத்து முள்ளாய் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லல, அவள் லலிதாவை தானே கட்டிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவன் சந்தோஷத்தை எதுக்காக குலைக்கணும்? நாளைக்கு அவனுக்கு தெரியதானே போகுது, தெரியும் போது தெரியட்டும், ஏன்னா படிக்கிறதுக்காக போயிருக்கான். இப்ப இந்த விஷயத்தை சொன்னோம்னா படிப்பு அவ்வளவுதான், எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடியாந்தாலும் ஓடியாந்துருவான். 7 லட்சம் செலவழிச்சுல அவனை அனுப்பி வச்சிருக்கு. நம்ம சொல்ல போற ஒரு வார்த்தையில அத்தனை லட்சமும் வீணா போயிரும் என்று துரைசாமி சொல்ல வாயிற்குள் வைத்த சோற்றை முழுங்க முடியாமல் தவித்தாள் லலிதா. காலையிலேயே அவசரமாய் வேலைக்கு புறப்பட்டவளை தடுத்தாள் ராஜேஸ்வரி. ஏன் லலிதா, பூ மாத்திர அன்னைக்கே உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்களோ உங்க மாமாவும் அத்தையும், இன்னும் நீ வேலைக்கு போனா அவங்க வார்த்தைக்கு நீ என்ன மதிப்பு இருக்கு என்று கண்டித்த அம்மாவிடம், நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், வேலைக்கு போகாமல நான் வீட்டிலேயே இருந்தேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் என்றாள். நான் உன்னை புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், இப்ப என்னை விட உன் அத்தையும் மாமாவும் தான் உனக்கு முக்கியம், அவங்களைத்தான் நீ புரிஞ்சுக்கிடணும். அதோட மாமா பத்திரிக்கையை என்ன மாடல்ல அடிக்கலாம்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக வராரு, அதனால நீ இன்னைக்கு வீட்டுல இரு என்றதும் லலிதாவிற்கு பக் என்றது. கல்யாண நாள் நெருங்கி கொண்டு வருவதை நினைக்கையில் அவளுக்கு பயமாய் இருந்தது. இந்த கல்யாண விஷயத்தை அத்தையும் மாமாவும் தான் ரமேஷிடம் இருந்து மறைக்கிறார்கள். நாம் சொல்லிவிட்டால் என்ன, எப்படியும் அவனிடம் இருந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்று எண்ணிய போது அவள் மனதிற்குள் சின்னதாய் ஒரு வெளிச்சக்கீற்று ஓடி மறைந்தது. எப்போதும் போல் நிம்மதியாய் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்த அப்பாவிடம், ஏன்பா, அவங்க தான் ரமேஷுக்கு இந்த கல்யாண விஷயத்தை சொல்லாம இருக்காங்கன்னா நம்மளுமா அப்படி இருப்பது, அதுலேயும் முக்கியமா என்னை கட்டிக்கணும்னு ஆசையா இருந்தவருக்கு கண்டிப்பா என் கல்யாண விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும்ப்பா என்றாள். லலிதா, நீ சொல்றது சரி, ஆனா உன் மாமா அவ்வளவுக்கு விவரமா இல்லாமையா இருப்பாரு, அவர்தான் சொல்லவே கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரேம்மா, நான் என்ன செய்யட்டும்? அவர் இருந்தா இருக்கட்டும், நான் சொல்லதான் போறேன், எனக்கு ரமேஷோட நம்பர் வாங்கி கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா ரமேஷோட நம்பர் என்கிட்ட இல்லையே என்று அப்பா சொன்னதை கேட்டு திடுக்கிட்டாள் லலிதா. என்னப்பா சொல்றீங்க? ஒரே குடும்பமா இருக்கும்,
ரமேஷும் நம்ம வீட்டு ஆளுன்னு இதான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். அவரோட நம்பர் உங்ககிட்ட இல்லைனா எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. என்னம்மா, நானும் எத்தனையோ தடவை உன் மாமா கிட்ட கேட்டுட்டேன், அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரே. இதுக்காக அவர்கிட்ட சண்டையா போட முடியும்? எதுக்காக மாமா இப்படி செய்யறாரு? நானும் கேட்டேனே, கேட்டா இந்த கல்யாண விஷயத்தை தான் சொல்றாரு. மன்னிச்சுக்கோங்க மச்சினரே. உங்களுக்கு நம்பர் கொடுத்தா நீங்க லலிதாவுக்கிட்டையும் என் தங்கச்சி கிட்டையும் கொடுத்துருவீங்க. எப்படியாவது அவனுக்கு விஷயம் கசிஞ்சிடும். அதனால தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. என்னை என்ன செய்ய சொல்ற என்றதும் லலிதாவிற்கு கோபமாய் வந்தது. ஆத்தியாமா, உன் அண்ணன் செய்யற வேலைய என்று சொல்லி முடிக்கும் முன்பே ராஜேஸ்வரி அவளை அதட்டினாள். வாய மூடு. எப்ப இருந்து உன் அண்ணன் என் அண்ணன்னு பிரிவினையா பேச கத்துக்கிட்டே? இதுவரைக்கும் உன் மாமா நம்ம கிட்ட இருந்து எதையாவது மறைச்சிருக்காரா? இப்ப இப்படி செய்யறாருன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்றதும் சதாசிவம், பாத்தியாமா, உன் அம்மா அவன் அண்ணனை விட்டு கொடுக்கறாளான்னு என்று சொன்ன புருஷனிடம் தன் கோபத்தை காட்டினாள் ராஜேஸ்வரி. எப்பவும் இப்படி விளையாட்டுத்தனமாகவும் பொறுப்பற்றத்தனமாகவும் நீங்க இருக்க போய் தான் எல்லா விஷயத்துக்கும் நானே தலையிட வேண்டியிருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, என் அண்ணன் எப்பவாவது இப்படி நடந்திருக்காரான்னு என்றவள் மகளிடம் திரும்பினாள். ஆமா, உனக்கும் கதிருக்கும் தானே கல்யாணம், நீ எதுக்காக ரமேஷ் கிட்ட பேசணுங்கிற என்று ராஜேஸ்வரி தன் குரலில் கடுமை மாறாமல் கேட்டபோது லலிதாவிற்கு அழுகை தொத்திக் கொண்டது. என்னம்மா இது, இப்படி கேக்குற? அவருக்கு தானே என்னை கொடுக்கறதா இருந்தது. இது பழைய கதை. இப்ப உனக்கு புருஷனா வரப்போறவரு கதிரு. அவரோட நம்பரை கேட்டுக்கோ. எந்த நேரமும் எவ்வளவு நேரம்னாலும் பேசு, யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்றாள் ராஜேஸ்வரி. அப்ப இருந்த ஒரு வழியும் போச்சு. இப்ப நம்ம லலிதா என்னதான் செய்ய போறா? அப்போ அவ கதிரை தான் கட்டிக்கிடணுமா? வாழ்க்கை முழுக்க அவ குற்ற உணர்ச்சியில கூனி குறுகிதான் நிக்கணுமா? இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்காதா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரிஸ். இது விடை கிடைத்து விட்டது.